இலக்கரிக்க வேண்டாம். God will do something for you. அந்த வசனத்தை ஆரம்பத்தில் சொன்னேன். 8ஆம் வசனம், அவர்கள் வெட்டின குழியில் அவர்களை விழுவார்கள். இது சத்தியம். 7ஆம் வசனம், அவர்களை கர்த்தருடைய தூதன் பின்தொடருவான், பதரை போல அவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். பலமுறை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல். Don't give up. God will do something. Persevere. அந்த வார்த்தைக்கு தொடர்ந்து அவரை பின்பற்றுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என் எலும்புகள் கூட உம்மை துதிக்கும். எத்தனை பெரிய மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். எத்தனை பெரிய நம்பிக்கை. அடுத்த வார்த்தை, அதாவது கவனியுங்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு தெய்வ வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் யார் உபத்திரப்படுத்துகிறார்களோ உபத்திரப்படுத்தப்படுவார்கள். 11 16 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது பல நேரங்களில் இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாத இடத்துல கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமாவுக்கு திக்கற்றவர்கள் போல பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டுப்பேன் உடுப்பாயிருந்தது. உபவாசத்தால் நான் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்தேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவர்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டாக பேசினார்கள். இதான் உலகம். அன்பானவர்களே, நம்ம யாருக்காக பிரதபிக்கிறோமோ அவர்களால் நாம் பரியாசம் பண்ணப்படுகிறோம். யாருக்காக பாடுபடுகிறோமோ நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் உங்களை விடுவிப்பார். அந்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய பாரத்தை கவனியுங்கள். எதுவரைக்கும் நான் அதை பார்த்து கொண்டிருப்பாய்? என் ஆத்துமாவுக்கு அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கத்துக்கும் தப்புவிப்பீராக. உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். அவர் சொல்லுகிறார், இவைகளுக்கு மத்தியிலே மகா சபையில் உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். அன்பு தேவ பிள்ளையே, உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், உபத்திரவத்திலே உனக்கு துணை செய்கிறவர், அவர் சொல்லுகிறார், தப்புவிக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, மகா சபையிலே உம்மை துதிப்பேன். இன்னைக்கு துதி வரவில்லை, பாடல் வரவில்லை, நமக்கு எதுவுமே சரியா பாட முடியல, துதிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல. அவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மத்தியிலே God will prove